ஒரு ஊரில் ஒரு முனிவர் இருந்தார். அவரை பார்க்கறதுக்கு 4 பேர் வந்தாங்க. அவங்க முனிவர்கிட்ட போயிட்டு, சாமி, உலகத்தை புரிஞ்சிக்கவே முடியலை, அதுக்கு என்ன வழின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த முனிவரோ தெரியலைன்னு ஒரே வரியில் பதில் சொன்னார். உடனே அவங்க, என்ன சாமி, நீங்கள் எவ்வளோ பெரிய முனிவர், இது கூட தெரியலைன்னு சொல்லுறீங்களேன்னு கேட்டாங்க. உடனே முனிவர் அவங்க கிட்ட, சரி, இப்போ நான் உங்களை ஒரு புஷ்பக விமானத்தில் அழைச்சிட்டு போகிறேன். போகிற வழியில் உங்களுக்கு ஒரு காட்சியை காட்டுவேன். அதை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும். நீங்கள் சொல்கிற கருத்து தப்பாக இருந்தால் இந்த விமானம் உங்களை கீழே தள்ளிடும் அப்படின்னு சொன்னார். அந்த 4 பேரும் சரின்னு சொல்லிட்டு முனிவரோடு சேர்ந்து புஷ்பக விமானத்தில் பயணம் செஞ்சாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா ஒரு இடத்துல ஒரு புலி குட்டி போட்டுட்டு இருந்துச்சு. குட்டி போட்டதுக்கப்புறமா தனக்கும் தன்னுடைய குட்டிகளுக்கும் பசிக்கு இறை தேடி அந்த பக்கமாக போச்சு. அப்போ ஒரு மான் அதுவும் குட்டி போட்டு பசிக்கு தண்ணீர் குடிக்கிறதுக்காக வந்துச்சு. மானை பார்த்த அந்த புலி அதுக்கு மேலே பாஞ்சு அதை கொன்னுடுச்சு. அதை தானும் சாப்பிட்டு தன்னோட குட்டிகளுக்கும் கொண்டு வந்து கொடுத்துச்சு. அதை சாப்பிட்ட புலிக்குட்டிகளும் மகிழ்ச்சி அடைஞ்சுது. ஆனால் அந்த பக்கம் தன்னுடைய அம்மாவை பறி கொடுத்த மான் குட்டிகள் பசியோடு அவதிப்பட்டுச்சு. முனிவர் இந்த காட்சியை அந்த 4 பேர்கிட்டவும் காட்டிட்டு, இதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கன்னு கேட்டார். அந்த 4 பேரில் ஒருத்தன், இது ரொம்ப தப்பு, மான்குட்டிகளுக்கு இப்போ தாய் இல்லாமல் போச்சேன்னு சொன்னான். உடனே அந்த விமானம் அவனை கீழே தள்ளிடுச்சு. முனிவர் அடுத்தவனை பார்த்து, உன்னுடைய கருத்தை சொல்லுன்னு கேட்டார். ஏற்கனவே தன் கூட இருந்த ஒருத்தர் கீழே விழுந்ததை பார்த்த இவன், இல்லை இல்லை, இது சரிதான், ஏன்னா புலிகளுக்கு இரையாகத்தானே மான்கள் இருக்குன்னு சொன்னான். அந்த பதிலை கேட்டவுடனே அவரையும் விமானம் கீழே தள்ளிடுச்சு. முனிவர் அடுத்தவன்கிட்ட அவனுடைய கருத்தை சொல்லும்படி கேட்டார். 2 பேரும் கீழே விழுந்ததை பார்த்துட்டு இருந்த அவன் ரொம்ப எச்சரிக்கையா, இது தவறும் இல்லை சரியும் இல்லைன்னு சொன்னான். அவனையும் அந்த விமானம் கீழே தள்ளிடுச்சு. கடைசியாக விமானத்தில் இருந்தவனை பார்த்து முனிவர், உன்னுடைய கருத்து என்னன்னு கேட்டார். அவனோ தெரியல சாமின்னு சொன்னான். அந்த விமானம் அவனை கீழே தள்ளலை, 2 பேரையும் சுமந்தபடி அது பயணிக்க தொடங்குச்சு. நம்முடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம புரிஞ்சுட்டா போதும். தேவையில்லாத விஷயங்களை தெரிஞ்சுக்க முயற்சிக்கிறது தேவையற்றது. அதுபோல் தனக்கு தெரியாதவைகளை தெரிந்தது போல் பேசுகிறதும் தப்பு. தெரியாதவைகளை தெரியாதுன்னு ஒத்துக்கிறது தான் ரொம்ப சரியானது.